கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த காலங்களில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற எந்த ஒரு தீர்மானத்தும் கையெழுத்து போட மாட்டேன்ற மாதிரியான ஒரு பிடிவாதமாக இருந்த ஆளுநர் அண்மையில் கேளிக்கை வரிக்கு ஒரு 10% இந்த வரிக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அண்மையில் கூட நம்ம பார்த்தோம்னா 10 மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சிருந்தது. இதற்கு பின்பாக பார்த்தோம்னா ஆளுநர் அவங்களுடைய அந்த கையெழுத்து நடவடிக்கை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? அதான் அடித்த அடி தாங்காமல் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறாருன்னு பார்க்க வேண்டியதான். உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட அந்த தீர்ப்பு வெளியாகி ஒரு மாதம் ஆகிவிட்டது. ஆளுநர் ரவி அவருடைய அந்த கையாளாதனத்திற்கு நம்ம மேதகு ஆளுநர் திரு ரவி அவர்கள் நம்ம சொன்னோம். ஆனால் அவருடைய மரியாதையை திரு ஆளுநர் ரவி அவர்களே கெடுத்துக்கொண்டார். அவர் ஆளுநர் ரவியா இல்லை ஆர்எஸ்எஸ் ரவி தானா, ஆரியன் ரவி தான்னு சொல்லி அவரே என்ன செஞ்சிட்டாரு, அவருடைய மரியாதையை அவரே கெடுத்து கொண்டார். ஏன் பாஜகவுடைய தமிழ் மாநில தலைவரமாக நடந்துக்கிட்டார்னு வைங்களேன், அவர் சப்ஜெக்ட் இருக்கட்டும். உச்சநீதிமன்றத்தில் அந்த அவர் நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜனாதிபதிக்கும் கட்டளை போட்டாங்க, ஆளுநருக்கும் கட்டளை போட்டாங்க. அதில் ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் முதலமைச்சர் தான், ஆளுநர் கிடையாது. துணை வேந்தர்களை நியமனம் பண்ணுறது முதலமைச்சர் தான் பண்ணணும், ஆளுநர் கிடையாது என்கிற தீர்மானத்தையும் சேர்த்து நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஏற்கனவே அடித்து அடி தாங்காமல் இருக்கான்னு இப்போ அந்த கேளிக்கை வரி என்ன செஞ்சிட்டாப்புல, கடந்த டிசம்பர் மாதம் நம்முடைய அமைச்சர் நேரு அவர்கள் கொண்டு வந்த அந்த வரி விதிப்பு மசோதா எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லாமல் கொண்டாப்பா நான் சைன் பண்ணிடுறேன்ப்பா, கையெழுத்து போட்டுறப்பான்னு என்ன செஞ்சுருக்காரு, கையெழுத்து போட்டு நிறைவேற்றிருக்கிறாரு. இப்படி இருந்திருந்தால் இவ்வளோ அக்கப்போர் தேவையில்லை. யாருடைய எடுப்பார் கைப்புல மாதிரி இந்த வார்த்தை கூட கொஞ்சம் தடுத்த வார்த்தை தான். அப்படி தான் இருக்கிறார். எடுத்தடுப்புலேயே இங்கேருந்து டெல்லிக்கு பயணம் செய்கிறதும், அங்கே யாராவது ஏதாவது சொல்லிவிடுவாங்க அதை அப்படி இங்கே நிறைவேற்றுறதும், குண்டக்க மண்டக்க பேசுகிறதும், தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுகிறது, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மாதிரி பேசுகிறது, தமிழுடைய பண்பாடை பற்றி பேசுகிறது, திருவள்ளுவர் திருக்குறளை பற்றிலாம் இழுத்து பேசுகிறது, சனாதனத்துக்கு சப்போர்ட்டாக பேசுகிறது, இங்கே திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறது. இப்படி தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ்நாடு அரசையும் குறை சொல்லிக்கொண்டே இருந்த ஆளுநர் அவர்கள் இப்போ அந்த கேளிக்கை வரி என்ன செஞ்சுருக்காரு, மசோதாவுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லாமல் எதிர்ப்பும் இல்லாமல் கையெழுத்து போட்டுக்கார். வரவேற்கிறோம். இதற்கு முன்பாக பார்த்தோம்னா ஆளுநர் விசஸ் ஸ்டாலின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வரும். தற்போது அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுறாரு. இது ஆளுநர் வெர்சஸ் ஸ்டாலின் கிடையாது, அது ஆளுநர் வெர்சஸ் தமிழ்நாடு. ஏன் என்ன மேட்ருன்னா, அவர் திருக்குறளை குறை சொல்கிறாரா இல்லையா? அவர் லிஸ்ட்டு சொல்லட்டா, அவர் படித்தோம்னா அரை மணி நேரம் அது பேச வேண்டியிருக்கும். இவர் பண்ணின பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு வெளிநாடுகள்லேருந்து பல கோடி ரூபாய் நிதி வருதான். இங்கே ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம், அதுபோல் கூடங்குளத்துக்கு எதிரான போராட்டம், நீங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸ்டெர்லைட் காப்பர் 40% தாமிரத்தை உற்பத்தி பண்ணுதுங்க. செத்து சுண்ணாம்பா போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட்டை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கிராமமாக கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றிலாம் கவலை இல்லை. மக்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தினார். இது ஸ்டாலின் வெர்சஸ் ஆளுநர் கிடையாது. எடப்பாடியார் இருக்கும்போதே ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்துச்சு. எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது தான் சுட்டு கொண்டாங்க 16 பேரை. இங்கே எப்படி ஸ்டாலினுக்கு எதிரான இது இல்லை, இவர் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு ஆளாக இருக்கிறார், தமிழுடைய சிந்தனைக்கு எதிரான ஆளாக இருக்கிறார். அது மாதிரி கூடங்குளம் அணுமின்னுக்கு எதிராக போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. 1000 நாட்களே கடந்து உட்கார்ந்து போராடினாங்க. அந்த மக்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துகிறாரு. அப்போது மக்களுடைய பாதிப்புக்காக மக்கள் தெருவில் இறங்கி போராடுவது என்பது அரசியல் கட்சிகள் ஆட்சியில் இருக்குது என்பதை வைத்து அல்ல. திமுகவுடைய ஆட்சி காலத்திலும் போராட்டம் நடந்திருக்கிறது, அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலே மக்கள் போராடவில்லையா? அப்போ இதுக்கெல்லாம் அந்நிய சக்திகள் என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து பணம் போடுறாங்கன்னு ஒரு கொச்சையான என்ன செஞ்சாங்க. அவர் சொன்னார், அக்னிபாத் திட்டத்தை நம்ம புறக்கணிக்கிறோம், அதுக்கு எதிராக கருத்து சொல்கிறோம், தேச நலனுக்கே விரோதமானதுன்னு சொல்கிறாரு. அக்னிபாத் திட்டத்தை தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்க்குதா? ஏன் வட இந்தியாவிலே எதிர்க்கவில்லையா? சிவசேனா அதுக்கு எதிராக கருத்து சொல்லவில்லையா? உத்தவ் தாக்கரே அதுக்கு எதிராக பேசவில்லையா? அப்போ இவருக்கு என்ன பண்ணனா தேசிய அளவில் ஒரு திட்டம், அக்னிபாத் திட்டம், இளைஞர்கள் ட்ரைனிங் கொடுக்குறது. அது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வேண்டப்பட்ட இளைஞர்களை கூடுவாங்க, ஆர்எஸ்எஸ்ல கூட என்ன செய்யலாம், தேர்ந்தெடுக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட அபாயம் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமே போதும், இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறதுக்கு திறமையான வழிமுறைகள் இருக்குது என்பது நம்முடைய கொள்கையாக இருக்கிறது. உடனே பார்த்தீங்கன்னா தேச விரோத அரசுங்கிற மாதிரி அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. பாரதியுடைய
வந்து பாரத தேசத்துடைய ஒற்றுமையே வந்து திராவிட என்ன செய்தான், திராவிட மண்ணு திராவிட மாடல்னு சொல்கிறது பாரத தேசத்துடைய ஒற்றுமையை எப்படி குறைக்குது? உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? திராவிட மண்ணு திராவிட மாடல் ஆச்சுன்னு சொல்லுது உங்களுக்கு, அவருக்கு எதுக்கு ஆனந்த் நம்பிக்கையாக வந்து காண்டிட்டு வருது? அது பிரிட்டிஷ்காரனுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியும் அது. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் என்ன செய்கிறாரு அவர் பயன்படுத்தினார். அதுபோல் பார்த்தீங்கன்னா நாம் வந்து மாநில ரீதியான சிந்திக்காமல் நாமெல்லாம் இந்தியர்கள் உணவாக இருக்கோமா? இப்போ யார் வந்து இந்தியர் இல்லைன்னு சொன்னோம்? இந்தியர்கள் தான். நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் போய் அப்படி நீங்கள் மராட்டியர்கள் இல்லை இந்தியன்னு சொல்லுவியா? நீங்கள் குஜராத்தில் போய் நாங்கள் குஜராத்திகள் இல்லை நீங்கள் இந்தியர்களான்னு சொல்லி பாருங்களேன். நீங்கள் மகாராஷ்டிராவில் இல்லை உங்கள் பாஜகக்காரங்களை வந்து மராட்டி தான் சொல்லுவான், மராட்டி பேசக்கூடியவங்க சிவசேனாக்காரங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய பாஜக குஜராத்தியர்கள் தான் சொல்லுவான். அப்போ நாங்கள் தமிழர்கள்னு சொல்வதில் அவருக்கு ஆர்.என். ரவிக்கு என்ன பிரச்சனை வந்துட்டு? இப்படி தமிழர்கள்னு சொல்கிறதே தேச இந்தியர்கள்னு சொல்வதற்கு எதிரானது. இப்படிப்பட்ட கருத்தை இல்லாமல் ஒரு ஆளுநர் சொல்லுவார். அப்போ இது வந்து ஸ்டாலின் வெர்சஸ் ஆளுநர் கிடையாது, ரவி கிடையாது. இது ரவி வெர்சஸ் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிராக. இப்போ நான் இங்கே வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஏன் பாஜகக்காரன் என்ன சொல்லுவான்? நான் தமிழன்னு சொல்லுவான். தமிழர்கள்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆர்.என். ரவி. நீ இந்தியர்னு சொல்லுங்கிறாரு. அப்போ இது ஒட்டுமொத்த தமிழருக்கு எதிரான கருத்தானே இது? அது மட்டுமா கிட்டத்தட்ட பல மசோதாக்களை வந்து நிறுத்தி வச்சார். இதெல்லாம் யாருக்குள்ள மசோதா? யாருக்குள்ள மசோதா? இந்திய அரசு சட்டத்துக்கு சார்பாக உள்ள மசோதா தானே. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய ரைட்ஸ் அடிப்படையில் வந்து இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே நிறைவேற்றுகிறது. அப்போ அவர் இந்தியராக இருப்பதில் உண்மையாளர் இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? ஆர்.என். ரவி நிறைவேற்றிருக்கணுமா இல்லையா? ஏன் கிடப்பில் போட்டார்? உச்சநீதிமன்றம் திரும்ப கேள்வி கேட்குத, ஒன்று அலோவ் பண்ணுங்க அல்லது டிஸ்மிஸ் பண்ணுங்கள். ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? உங்கள் மௌனத்தினுடைய விடை என்ன, விளக்கம் என்ன கேட்டாங்களே, ஏதாவது பதில் சொன்னாரா? பதில் சொல்லவில்லை. அதுபோல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடந்தது மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல். எப்போ 97 98 சப்ஜெக்டை இப்போ எடுத்து பேசுகிறாரு அவர். அப்போ இங்கே இருந்தாரா அவர்? ஏன்னா அவர் வந்து பாஜகவுடைய தலைவர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதனால தான் சொல்கிறோம் இவர் வந்து சரியான ஆள் இல்லை. அப்புறம் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அவர் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமாக ஆகிவிட்டது. மிகவும் ஆபத்தான இயக்கம். மனித உரிமைகள், மறுவாழ்வு, மாணவர் சங்கம் என பல முகமூடிகளை அணிந்து கொண்டு அது செயல்பட்டு வருகிறது, இந்தியாவை சிதைக்கிறது என்றெல்லாம் நினைச்சாரு. ஒரு இயக்கத்தை தடை செஞ்சுருக்கா, அதை பற்றி பேசுகிறாரு. அப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம்? இந்த கேள்வி அந்த இயக்கத்தை கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லவில்லை அவர். அதுபோல் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை பயன்படுத்துவோருக்கு துப்பாக்கியால் தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். எப்போ அந்த என்கவுண்டர் நடந்துச்சுல்ல அந்த விஷயத்தில் அந்த டைமில் வரைஞ்சிடாரு அவர் வந்து பதில் சொல்கிறார். அதாவது இப்போ யார் இப்போ ஃபேக் என்கவுண்டர் எதிராக நம்ம நினைச்சிடும், அது தப்புன்னு சொல்கிறோம். அது நீதிமன்றங்கள் விசாரணை நடத்த வேண்டும். அவன் குற்றவாளியா என்பதை என்ன செய்ய வேண்டும்? நீதிபதிகள், நீதி அரசர்கள் தான் சொல்ல வேண்டும். யாரை சொல்கிறாரு? நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர், அவர் பேர் என்னது? ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையில் அவருடைய முக்கிய குற்றவாளியை போலீஸ்காரங்க நினைச்சாங்க என்கவுண்டர் பண்ணாங்க, திருவேங்கடத்தை. அந்த டைமில் அவர் என்ன செய்தார் சொல்கிறார், துப்பாக்கி வச்சு துப்பாக்கியெல்லாம் சொல்லணும். அப்போ என்ன சொல்ல வர நீ இதில்? எல்லாத்தையும் என்கவுண்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, என்னமோ தெரியவில்லை. அதுபோல் பார்த்தீங்கன்னா ஜியு போப், மத போதகரான ஜியு போப்பு திருக்குறளில் உள்ள ஆன்மீக சிந்தனைகளை, பக்தி கண்ணோட்டத்தை நீக்கி பெரிய அவமதிப்பை செய்திருக்கிறார் ஜியு போப்புக்கு எதிராக. ஜியு போப்புக்கு மேலே என்ன அவருக்கு காண்டவன் தெரியவில்லை. அதுபோல் வந்து திருக்குறளில் ஆதி பகவன் என்ற வார்த்தைக்கு ரிக்வதத்திலேருந்து வந்துச்சான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்போ திருக்குறளுக்கே நாங்கள் தான்ப்பா வந்து ஓனர்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய சிந்தனை இருக்கிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா சனாதன தர்மம் தான் நம் பாரதத்தை உருவாக்கியது அப்படின்னு சொல்கிறாரு. ரிஷிகள் முனிவர்கள் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் தான் என்ன செஞ்சாங்க, இந்த நாட்டை உருவாக்குனாங்க. அதுபோல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் வந்து என்னன்னா களியம் பூங்குண்ட நாளில் வந்து அதில் இருக்கிறான். அது கூட வந்து சனாதன தர்மம் சொல்லுதுங்கிறார். எப்படி சொல்லும்? அது வள்ளலார் இருக்கார்ல, அமைதி வழியை பொதித்த வள்ளலாரையே அவர் என்ன சொல்லிட்டாரு, சனாதனத்தின் உச்சம்ட்டார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய வரலாற்று புரசர்களை, தமிழ் தேசிய கருத்துடையவர்களையே வந்து இவர் சனாதனவாதியாக காட்டக்கூடிய மேட்டில் பார்க்குறோம். இப்படி எக்கச்சக்கமாக அவர் வந்து பேசாத விஷயமே கிடையாதுங்க. காரல் மார்க்ஸ் கோட்பாடு என்பது இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையே நிரந்தர மோதல்களை கொண்டது. காரல் மார்க்ஸ் மேலே மோதிட்டார். ஜியு போப்பிட்ட மோதுவார், வள்ளலாட்டை வந்து மோதுவார், காரல் மார்க்ஸ்டையும் மோதுவார். இவர் வந்து தமிழ்நாட்டு மட்டும் மோதலை, ஸ்டாலின் அவர்களை மட்டும் மோதலை,
போப்புலேருந்து காரல் பாக்ஸ்லேருந்து எல்லாத்திட்டையும் மோதக்கூடிய ஆளாக வெள்ளை சட்டை வேணாம், காவி சட்டை தான் வேணும்னு கேட்டிருக்காரு. அப்படிப்பட்ட ஆளுநருக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து என்ன செஞ்சிருக்கு, ஒரு குட்டு வைத்திருக்கிறது. அதன் விளைவாக இந்த கேளிக்கை வரி விதிப்புக்கு என்ன செய்கிறாரு, அவர் வந்து போட்டிருக்காரு. நிறையா புதிய தேசிய கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு, இதுக்கெல்லாம் ஆதரவாக பேசியிருக்காருங்க. சாதாரண ஒரு ஆளுநர் இல்லை. அதான் சொல்கிறோம், இவர் ஆரியன் ரவி, இவர் ஆர்எஸ்எஸ் ரவி என்று சொல்லிடுவோம். இப்போ இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை சொன்னால் அந்த வரி விதிப்பு மசோதா அது என்ன சொல்ல வருதுங்க சார்? ஆக்சுவலாக அந்த வரி விதிப்பு, கேளிக்கை வரி என்பது, இப்போ நம்ம வந்து ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி நடத்துகிறான்னு வைங்களேன். இப்போ கல்யாண சடங்கு, ஃபங்க்ஷன், அதெல்லாம் மேட்ரு இல்லை. ஒரு கல்வித்துறையில், பள்ளியில், கல்லூரிகள் நடத்தக்கூடிய ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் வந்து எந்த வரியும் கிடையாது. எங்கே வரி வருதுன்னா அது தெளிவாகவே அமைச்சர் நேரு அவருக்கு சட்டசபையில் சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஒரு 1000 பேரை கூட்டுறீங்க, ஒரு 100 பேரை கூட்டுறீங்கன்னு வைங்க, ஒரு படம் போட்டு காமிக்கிறீங்க, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்கன்னு வைங்க, 100 ரூபா டிக்கெட்டுன்னு வாங்குறீங்க. அந்த 100 ரூபா டிக்கெட் வாங்கி 1000 பேரை நீங்கள் கூட்டினீங்கன்னா 1 லட்ச ரூபா ஆச்சு. இந்த 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் செலவுகள் போய் இருக்கக்கூடிய தொகையில் 10% கவர்மெண்ட் கேட்டுங்க. இதுதான் அந்த கேளிக்கை வரிங்க. அதாவது மக்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணக்கூடிய பணத்தில் நீங்கள் வந்து செலவு வினம் போக உங்களுக்கு வரக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு என்ன செய்யணும், அந்த இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது, சில எக்ஸப்ஷன் அதில் இருக்கிறது. இத்தனை அமௌண்ட்டுக்கு வந்தால் கட்டணும், இத்தனை அமௌண்ட்டை கட்டக்கூடாதுன்னா இருக்கிறது வைங்களேன். அதை தான் அந்த கேளிக்கை வரின்னு சொல்கிறோம். இந்த கேளிக்கை வரி நிகழ்ச்சிகளுக்கு பொருந்தோம், சினிமாக்களுக்கு பொருந்தோம், ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு பொருந்தோம், ஒரு கல்வி ஸ்தாபனம்லாம் இருக்கக்கூடிய அங்கே கூட டிக்கெட் வாங்கினீங்கன்னா, மக்கள்கிட்டேருந்து பொதுமக்கள்கிட்டேருந்து காசு வாங்கினீங்கன்னா நீ கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டு அப்படிங்கிற வரி இது எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு வைங்களேன். இது ஒன்றிய அரசே வந்து அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. ஒருவேளை அதனால தான் வந்து அவர் பண்ணிட்டாரோ என்னமோ தெரியவில்லை. இந்த வரி விதிப்பு விஷயத்தை இவ்வளவு இது ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லை. எத்தனையோ நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. சினிமா தியேட்டர்களில் வந்து என்ன செய்கிறாங்க, படம் போட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் தனித்தனி டேக்ஸஸ்கள் இருக்குது. அதையெல்லாம் போய் யார் போய் டேக்ஸ் வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறா? ஒரு வரி விதிப்பு கொள்கைன்னு அவன் அமல்படுத்துகிறாங்க. ஒரு என்ன செய்யும், அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், நிகழ்ச்சி நடத்தி வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவங்க என்ன செய்கிறாங்க, மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ 1000 ரூபா தாங்க, சர்க்கஸ் நிகழ்ச்சி வைக்கிறோம், எனக்கு 1000 ரூபா தாங்க, இந்த நடிகை வைத்து என்ன செய்வாங்க, ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துகிறோம், மியூசிக் நிகழ்ச்சி நடத்துகிறோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்த வேண்டும். அரசாங்கத்துடைய இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நோக்கத்தில் இந்த வரி விதிப்பு கொள்கையை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு உடனடியாக சைன் பண்ணுறாரு. வரவேற்கிறோம். நீட்டுக்கு ஏன் சைன் பண்ணலை? தமிழ்நாட்டுடைய மசோதாக்களுக்கு நீங்கள் ஏன் சைன் பண்ணவில்லை? எத்தனையோ மசோதாக்கள் நிறைவேற்றினாங்களே, எதுக்குமே நீங்கள் வந்து என்ன செய்யவில்லை, அது கையெழுத்து போடலையே. சுப்ரீம் கோர்ட் மண்டையில் கொட்டின பிறகு தான் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த வரி விதிப்பு கொள்கையை ஷார்ட்டாக புரிஞ்சிங்கன்னா இதுதான். கேளிக்கைகள் வந்து மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணக்கூடிய பணம் இந்த மாதிரி எத்தனை நிகழ்ச்சி நடத்துகிறத வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை நிலையத்துக்கு அனுமதி பெற்று முறையாக வந்து வசூல் பண்ண வேண்டும் என்பதற்காக தீர்மானிக்கப்பட்ட அந்த வரிமுறை தான் இந்த கேளிக்கை வரி.